ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினப்பா வியானா பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணாங்கப்பா. அதுலேயும் வினோத்துக்கு இப்படி ஒரு அவமானம் அவர் லைஃப்லேயே கிடச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அவமானம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் கிடச்சிருக்கு. அதாவது நாம் தான் எல்லாத்துலேயுமே கலாய்க்கிறதுல கிங்கு மாஸ் இப்படி நினச்சிட்டு ஒரு சில பேர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இரிட்டேட்டாக எரிச்சலை கலப்போம். அந்த மாதிரி தான் வினோத் பண்ணுறார். சரிங்களா? ஒரு சில பேருக்கு வேணால் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சண்டை நடக்கும்போது அப்படியே காக்கா மாதிரி கத்துறது, விசில் அடிக்கிறது, வெறுப்பேற்றுறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து யாராக அந்த பையன் அந்த டாஸ்கில் வந்துட்டு நம்ம வியானாக்கெலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தைரியம் இருந்தால் இன்னொரு சீட்டு எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது வின்னிங் ஹார்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹார்ஸ் மேலே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜெயிக்கிற குதிரையாக யூஸ் பண்ணுறாங்க. மேலே ஜாக்கி வந்து என்ன பண்ணுவார், சும்மா உட்காந்து ஆனால் குதிரை தான் ஓடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னும் போது வியானா வந்து சரியான சம்பவம். வினோத்தை கிளியும் கிழிச்சாங்க. செம்ம கிளி. அதாவது திவாகரனாவை நான் ஜெயிக்கிற குதிரையாக பார்க்குறேன். ஆனால் இவர் கூட இருந்தால் நாம் ஜெயிச்சிருவோம். அதாவது பாசிட்டிவ் வேயில் கிடையாது. அவரை வந்துட்டு நல்லா பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இல்லை. அவரை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இப்படி ஒரு விஷயம் பண்ணால் நம்ம வந்து வெளியில் தெரியும்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி நீங்கள் ஒன்று நினச்சிட்ருக்கீங்க, இப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நளினமாக பண்ணுறது, ஒரு மாதிரி பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்குன்னு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குன்ட்டாங்க. ஒரு மூஞ்சே மாறி போச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் அவரை வச்சு நல்லா ஃபேமஸ் ஆகிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு டென்ஷன் ஆச்சு. அவர் ஈகோ டச் பண்ணுது. நான் 20 வருஷமாக ஃபேமஸ் அப்படின்னாரு. 20 வருஷமாக ஃபேமஸ் எனக்குலாம் தெரியாது உண்மையிலே கானவனத்து யாருன்ட்டு. அவர் சொல்கிறார், நான் 20 வருஷமாக ஃபேமஸ்ன்னு இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கே வந்துட்டு ஒரு பொறுப்பாக ஒரு மெச்சூரிட்டியாக ஒரு பிகப் பண்ண தெரியல. ஒரு சண்டையில் கூட அவரே ஒரு பேஷண்ட் மாதிரி தான் இருக்கார் திவாகர். அவர்கிட்ட முதல் உங்களால் வந்து இது பண்ண முடியல. நீங்கள் 20 வருஷமாக ஃபேமஸாக என்ன பிரயோஜனம்? அதுதான் அங்கே வெளிப்படுத்துது. அதே மாதிரி ஒரு செம்மையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. 4 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் போய்ட்டு உஷுன்றீங்க, பாட்டு பாட்டுங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு கிளியும் கழிச்சாங்க. செம்மையாக இருந்துச்சு. இதில் கொடுமை என்னென்னா ஃபுல்லாக எல்லாம் கலாய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காடுறாங்க. பிக் பாஸ் வந்து வியானா பிளாஸ்மா முன்னாடி நில்லுங்கன்னு எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. நின்ன ஒன்று வெல்டன், வெரி வெரி வெல்டன்ட்டர். செம்மையாக இருந்துச்சு. வினோத் மூஞ்சிலாம் காலி, செத்து போச்சு. இதுதான். இதுக்கப்புறமாவது திருந்தி வாழ்ந்தால் நல்லது. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.